அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது பேரிச்சம்பழம் வாங்க போகிறத தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக, இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்க போகிறோம். அர்ரவாபி உள்ள மார்க்கெட்டில் தான் வாங்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து வீடியோவை பாருங்கள். மதீனாவை விட இங்கே பேரிச்சம்பழம் மார்க்கெட்டு ரொம்ப பெருசு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். போகிற வழியெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ரியாத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீட்டிலேருந்து கிளம்பி பேரிச்சம்பழம் மார்க்கெட்டுக்கு போக, காரில் போக 1 மணி நேரம் ஆகும். ஜித்தாவில் கடையெல்லாம் கிட்ட இருக்கும். சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு கடைக்கு போகிறா இருந்தாக்கா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி எடுக்குது. அந்த தூரத்தில் தான் ஒவ்வொரு கடையும் இருக்குது. எனக்கு ரொம்ப ரியாத்து பிடிச்சிருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடெல்லாம் நல்லா போகும்போது நல்லா கண் குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரியாத்தை எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் ஆசையாக இருக்குது. ஆனால் வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதனால தான் அப்படியே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். அப்படியே பாருங்கள், ஊரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என் மகனுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு. அதனால் நைட் டியூட்டி போயிட்டு வருவாங்க. அதனால் என்ன செய்யறதுன்றா கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது, அப்படியே கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது அப்படியே ஊரை சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தியாவுக்கு போகிறதுக்கும் அப்படியே கொஞ்சம் ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை நிறைய இடம் சுற்றி காட்டுவார். அப்படியே எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு வருவோம். உங்களுக்கு ரியாத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டேட்ஸ் வாங்குகிற மார்க்கெட்டு வந்துடுச்சு. அப்படியே உள்ளே போகிறோம் பாருங்கள். இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. இங்கே பழம், காய்கறி எல்லாமே இங்கே இருக்குது. எங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்க மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. இங்கே உள்ள அரபிங்கெல்லாம் பழம், காய்கறி, பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் இங்கே தான் வாங்குறாங்க. உள்ளே போன உடனே ரைட் சைடில் உள்ள கடையில் ஃபஸ்ட்டு கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். அந்த கடையை நாங்கள் ஷார்ட் வீடியோவில் போடுறோம் பாருங்கள். ரேட்லாம் நல்ல விலையை கரெக்டாக கொடுத்தாரு. அவர்கிட்ட தான் நாங்கள் வாங்கினோம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா வித பேரிச்சம்பழமும் இங்கே நிறையா இருக்குது. நம்ம தேவைப்பட்ட பேரிச்சம்பழத்தை வாங்கிக்கலாம். பேரிச்சம்பழம் வாங்கும்போது சாப்பிட்டு பார்த்து வாங்கணும். சில கடையில் பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்ததுக்கு நல்லா இல்லை. அதனால் நான் சாப்பிட்டு பார்த்து தான் நம்ம வாங்கினேன். நாங்கள் வாங்கின பேரிச்சம்பழம் அஜுவா, கல்மி, மெட்ஜூல். இந்த பேரிச்சம்பழம் தான் நாங்கள் வாங்கினோம். இவ்வளோ பேரிச்சம்பழத்தை ஒரே இடத்துல இப்போ தான் நான் பார்க்குறேன். நல்ல பெரிய மார்க்கெட்டு. மதீனா போகும்போது பேரிச்சம்பழம் தோட்டத்தில் அங்கே கொஞ்சம் பேரிச்சம்பழம் வாங்கினோம். அங்கே அஜுவா பேரிச்சம்பழமும் கலிமியும் தான் வாங்கினோம். எனக்கு பேரிச்சம்பழம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பேரிச்சம்பழம் வாங்கியாச்சு.
அல் மலாஸில் உள்ள லூலுக்கு கிளம்புறோம். வேக்யூம் கிளீனர் பார்க்குறதுக்காக கிளம்புறோம். லூலு வந்துடுச்சு. அப்படியே நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. சவுதியில் நேஷனல் டே வரதால் நிறைய ஆஃபர் போட்டு இருக்கிறாங்க. கடை உள்ளே இருக்க நேஷனல் டே செலிப்ரேஷன் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கடையெல்லாம் பார்க்குறதுக்கு. போன வருஷம் சிங்கப்பூரில் நேஷனல் டே பார்த்துருக்குறேன். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் ரியாத்தில் நேஷனல் டே பார்க்க போகிறேன். அப்படியே கடையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வேக்யூம் கிளீனர் பார்த்தோம். இங்கே எதுவும் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. வேறு கடையில் வாங்கிக்கலான்ட்டு சொல்லிட்டாரு மகன். கெட்டில் இங்கே நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. கெட்டிலும் பால் பவுடர் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you for watching. Bye.